அதிமுக முன்னாள் அமைச்சர்களோடு நடத்திய ஆலோசனைக்கு பின்னர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையினுடைய கட்சி பதவிகளை எல்லாம் பறித்து அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அவர் மட்டுமின்றி அவருடைய தீவிர ஆதரவாளர்களாக இருந்தவர்கள் அவர்கள் என்னென்ன கட்சி பதவிகளை எல்லாம் வகித்து வந்தார்களோ அவர்களுடைய அந்த பொறுப்புகள் என்பதும் கட்சி தலைமையால் பறிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து மீண்டும் இணைகிறார் நம்மோடு திரு புகழேந்தி அவர்கள். புகழேந்தி சார், வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். செங்கோட்டையினுடைய கட்சி பதவிகள் அப்படின்றது பறிக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துங்க. இப்ப உண்மையிலே கட்சி இருக்கா இல்லையான்றது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இது பேரளவில் இருக்க கட்சி, பெயரளவில் இருக்கிறது. இதுல இருந்து அவர் ஒருத்தர் குரல் கொடுத்து எல்லோரும் ஒற்றுமையா போவாங்க, கட்சி நல்லா இருக்கட்டும்னு சொன்னாரே தவிர தவறாக எதுவுமே பேசவில்லை. நான் நேற்றையே அவரிடம் எதிர்பார்த்தது பழனிசாமி தலைமை வேண்டாம் என்று சொல்லுவார் என்று எதிர்பார்த்தேன். அவர் இன்னும் மென்மையா, பண்பாடா, ஒழுக்கமா, நேர்மையா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காத்து ஒரு நியாயமா பேசினார். அந்த பேச்சுகளினுடைய விளைவு இவர்கள் பொறுமையாக இருக்க முடியவில்லை. இவங்க பெரிய மூதறிஞர்கள் மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முக்காடு போட்டு மூலையில இருக்கின்ற வேலையற்ற வீரர்களின் தேவையற்ற செயல் என்று சொல்ற மாதிரி அவரை நீக்கியது ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. அதிமுக தொண்டர்களாகட்டும், அது எரியிற எண்ணெயில திருப்பி எண்ணெய் ஊத்துன கதை மாதிரி சொல்லியில ரொம்ப கேவலமான செயலை செய்து விட்டார்கள். சன் டிவிக்கு நான் பதிவு வைப்பது முற்றிலுமாக இந்த கட்சியை அழிப்பதற்கு பழனிசாமி எல்லா வகையிலும் செயல்படுகிறார். அதற்கு இவர்கள் ஒன்று சேர்ந்து துணை போகிறார்கள். என்ன அவசரம்? 10 நாள் சொன்னாரு, கூப்பிட்டு கேளுங்க. டெமோக்ரஸில, ஜனநாயகத்துல உரிமை இருக்கு, இப்படி பேசியிருக்கீங்க, காரணம் சொல்லுங்கன்னு கேளுங்க, ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேளுங்க. உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் கூட ஒருவர் எடுப்பதற்கு முன்னால் காரணம் கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. எதுவுமே இல்லை, என்னை தாந்தோண்டித்தனமா எது வேணாலும் செய்வேன், யாரை வேணாலும் தூக்கி எறிவேன்னா, தூக்கி எறியப்பட்டவர் சாதாரண ஆள் இல்லை. அம்மாவோடு என்னை போல உடன் இருந்தவர், சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வழிவகுத்து கொடுத்தவர், 7 முறை சட்டமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்றவர், செல்வாக்குள்ள ஒரு மனிதர். அவரை தூக்கி எறிவது என்பது தாந்தோட்டித்தனமான செயல். ஆகவே முற்றிலுமாக இந்த கட்சியை அழிப்பதற்காக இந்த வீரர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு பலம் சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள். இனி பலமாக இருப்போம். எடப்பாடி தலைமையை ஒழிக்கின்ற வரை விடமாட்டோம். இதுதான் நடக்கப் போகிறது. நீங்கள் பாருங்கள், 4வது இடத்திற்கு இந்த கட்சி தள்ளப்பட்டு யார் யார் கூடி இந்த முடிவுகளை எடுத்தார்களோ இவர்கள் அத்தனை பேரும் அரசியல் ரீதியாக தொண்டர்களால் துரத்தி அடிக்கப்படுவார்கள் என்பதுதான் வருங்காலத்தின் தீர்ப்பாக அமையும். சார், ஒருங்கிணைப்பு குழுவில் நீங்க இருக்கிறீங்க. திரு செங்கோட்டையன் அவர்களும் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு தான் நேற்று கோரிக்கையை முன் வச்சார். இப்போ ஒருங்கிணைப்பு குழு சார்பில் திரு புகழேந்தி அவர்கள் செங்கோட்டையனுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? இது அவர் அருமையான பதிலை சொல்லியிருக்கிறார். கேள்விப்பட்டேன், மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொன்னார். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு ஒப்பிடவில்லை. ஆனால் எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கும் பொழுது தலைவர் இனிப்பு கொடுத்து கொண்டு குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருந்தார் என்று ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. ஆகவே மகிழ்ச்சி என்ற பதிலை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் போக போக தெரியும். ஆகவே இந்த பலம் சேருவோம், அவரும் சேருவார், எல்லோரும் சேருவோம். இனி அரசியலில் சூடு பிடிக்கும். இனி பழனிசாமியால் அரசியல் நடத்த முடியாது. பொறுத்திருந்து பாருங்கள், நிச்சயமாக இது நடக்கும். ஒருங்கிணைப்பு சார்பிலே அன்னைக்கு நான் சொன்னதான் நேற்று நிருபர்கள் கேட்டாங்க. ஒருங்கிணைப்பு குழு சொன்னப்பயே தெருவில் போறவங்கன்னு சொன்னார் அவரு அப்படின்னு. ஆகவே எங்களுக்கு சொன்ன பதிலைத்தான் திரு செங்கோட்டையனுக்கும் சொல்லியிருக்கிறார். ஆகவே இனி பொறுமை காக்க வேண்டிய அவசியம் செங்கோட்டையன் அவர்களுக்கு இல்லை. இனி சிறுத்தையே வெளியிலே வா, கதவு திறந்ததுன்னு சொல்ற மாதிரி வெளியிலே வர வேண்டும். இனி செங்கோட்டையன் அவர்கள் யார் என்பதை செங்கோட்டையன் நிரூபிக்க வேண்டும். எங்களோடு சேர்ந்து அண்ணனை வரவேற்கிறோம். இதை பார்த்து எந்தவித வருத்தமும் அடைய வேண்டாம். இவர்கள் கட்சியை ஒழிக்க வந்தவர்களை நாம் ஒழித்தாக வேண்டும் என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி திரு புகழேந்தி சார், இணைந்தமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.